கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீவ பாதைக்கு உங்களை வரவேற்கிறேன். பரிசுத்த கிரீடம். பரிசுத்த கிரீடத்துக்கு ஹீப்ரூவில் நேசர் கோடேஷ். யாத்ராகமம் 29:6-7 சொல்லப்பட்டிருக்கு. அவன் தலையிலே பாகையும் வைத்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரித்து அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. இந்த வசனத்தில் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆரோன் ஆசாரியனாக பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அவனுடைய தலைக்கு மேலே பாகையை வைக்கிறாங்க. அதற்கு மேலே பரிசுத்த கிரீடத்தை வைக்கிறாங்க. யாத்ராகமம் 39:30. பரிசுத்த கிரீடத்தின் பட்டத்தையும் பசும் பொன்னினாலே பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் எழுத்துக்களை அதிலே முத்திர வெட்டாக வெட்டி அதை உயர பாகையின் மேல் கட்டும்படி கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே இளநில நாடாவினால் கட்டினார்கள். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பரிசுத்த கிரீடத்தின் பட்டத்தை எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த கிரீடத்தின் பட்டத்தை பசும் பொண்ணுனால் செய்கிறாங்க. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, கர்த்தருக்கு பரிசுத்தம், ஹோலினஸ் டு த லார்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இந்த பட்டத்தை யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, ஹை ப்ரீஸ்ட், அதாவது பிரதான ஆசாரியர்களுக்கு இந்த பட்டத்தை கொடுப்பாங்க. நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாக வாழ்ந்தால் தேவன் நமக்காகவும் இந்த பரிசுத்த கிரீடம் என்னும் பட்டத்தை வைத்திருக்காரு. நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு உண்மையாகவும் உத்தமமாகவும் பரிசுத்தமாகவும் வாழலாம். ஆமேன்.